நேற்று எனக்கு 6th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ காலையிலேயே ஹாப்பியாக இதே மாதிரி இந்த வருஷம் முழுசும் பாசிட்டிவிட்டி மட்டுமே நிறைஞ்சிருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் பூஜை பண்ணிட்டு போயிடலான்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுவும் இல்லாமல் நேற்று சஷ்டியும் கூடல. ஸோ விளக்கேற்றி பூஜை பண்ணி முடிச்சுட்டு 1 வீக்காக மெத்துக்குட்டிக்கு உடம்பு சரியாமல் இருந்ததுனால குலதெய்வத்துக்கு கப்படம் கட்டி வச்சிருந்தேன். அதையும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அங்கே ரீச் ஆகுறதுக்கு 9 மணி பக்கம் ஆயிடுச்சு. எங்களுடைய குலதெய்வ கோவில் சூலூர்பேட்டில் உள்ள செங்காலம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இங்கே எப்போதுமே உள்ள சாமிக்கு அர்ச்சனை பண்ணி தர மாட்டாங்க. வேணும்னா நாமளா சூலத்துக்கிட்ட தேங்காய் உடைச்சு வச்சு செஞ்சுக்கலாம். அப்படிதான் கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைச்சிட்டு உள்ள போய் சாமியை பொறுமையா சூப்பரா பார்த்திருந்தோம். இந்த கோவில்ல முக்கியமான விஷயம் என்னன்னா சாமிக்கு கதவே இருக்காது. கதவு செய்யறதுக்காக கொண்டு வந்து வச்ச கட்டை மறுநாள் மரமா முளைச்சிட்டதா ஒரு கதையே இருக்கு. அதுதான் இந்த மரம்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம வேண்டுதல் என்னவா இருந்தாலும் இப்படி கட்டிட்டு வேண்டிட்டோம்னா சீக்கிரமா நடந்துடும். நானுமே மித்து பொறுக்கணும்னு பண்ணேன். இப்ப நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தென் அப்படியே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். நான் வியர் பண்ணிருக்கிறது பனாரசி கட்டன் சில்க் சாரி போட்டிக்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பை.